உறவுகளுக்கு வணக்கம். அரபு நாட்டுக்கு தமிழ்நாட்டில இருந்து ஒரு ஒரு நபர் வேலைக்கு போயிருக்காரு. அவங்கள அங்க வந்ததுக்கப்புறம் ரொம்பவும் கொடுமையான ஒரு வாழ்வாதார சூழ்நிலை கொடுத்து ஒரு கொத்தடிமை மாரி பயன்படுத்தியிருக்காங்க. இந்த விடயம் நாம் தமிழர் கட்சிக்கு தெரிய வந்ததும் சட்டப்பூர்வமா அத அணுகுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நபருக்கான ஒரு தொகையுமே கொடுத்து நாம் தமிழர் கட்சியோட தன்னோட சொந்த செலவிலே அவங்கள வந்து ஃப்ளைட் போட்டு இங்க தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இது நாம் தமிழர் செஞ்ச ஒரு தரமான சம்பவம் இது. அவரது உறவினர்கள் அரபு நாட்டில் உள்ள நாம் தமிழர் கட்சியின் செந்தமிழர் பாசறை மூலமாக கவாஸ்கரை மீட்க முயற்சி செய்த கட்டணமாக 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து கவாஸ்கரை மீட்டுள்ளனர். என்ன விடயம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி திரள் நிதி வாங்குறாங்க, மக்கள் கிட்ட வந்து பணம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கேலி செஞ்ச முட்டா தற்குறி கூட்டங்கள் வந்து தமிழர்களை போய் காப்பாற்றலை. நாம் தமிழர் கட்சி இந்த திறநிதிகள் மூலமாக தான் நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரியான நல்ல விடயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் கிடையாது, மக்களுக்காக செய்யக்கூடிய எல்லா விதமான போராட்டங்களையும் இந்த திறநிதிகள் மூலமாக தான் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிறாங்க. ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு உணவு கொடுக்குறதா இருக்கட்டும், அங்கே தண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த திறநிதி மூலமாக தான் அவங்க பண்ணுறாங்க. அப்போது மக்களிடமிருந்து பெறக்கூடிய தொகையானது மக்களுக்காக தான் பயன்படுத்தப்படுகிறது. இதைத்தான் இந்த முட்டா தற்குறி கூட்டங்கள் வந்து தவறாக சித்தரித்து போட்டிருந்தாங்க. அதுக்கு செருப்படி கொடுக்கும் விதமாகத்தான் அரபு நாட்டில் சிக்கியிருந்த தமிழரை நாம் தமிழர் கட்சி பணம் கட்டி அவங்களுக்கு வழிபோக்குக்கான பணத்தை செலவையும் செலவழித்து அவங்களை தமிழ்நாட்டுக்கு மீட்டெடுத்து கொடுத்துருக்காங்க. நன்றி.